ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2ல நம்மளுடைய பேக்கிங் டிப்ஸ் பார்க்கலாமா? எப்போவுமே நம்ம கேக் பண்ணும்போது, கேக் போர்டுக்கு மேலே கொஞ்சமா கனாஷேவோ இல்லை விப்பிங் க்ரீமோ வச்சிரணுங்க. அதுக்கு மேலே நம்மளுடைய லாஸ்ட் லேயரோட கேக்கை நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, கேக் வந்து நம்ம கீழே விழாமல் இருக்கும். இப்போ வந்து நான் சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு தான் என்னோட கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, பர்த்டே கேக்கு. அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே சாக்கோ ட்ரஃபிள் கேக் பண்ணும்போது சுகர் சிரப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ளெயின் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு டேஸ்ட் ஸ்வீட்னஸ் வந்து அளவோடு இருக்கும். ஏன்னா கனாஷியில் ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்வீட் இருக்கும். ஸோ சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சிரப்போ இல்லை வாட்டரோ ஊற்றும் போது எல்லா சைட்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு எல்லா சைடுமே வந்துட்டு சுகர் சிரப்போ இல்லை தண்ணியோ ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய விரலை எடுத்துகிட்டு அதில் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், எல்லா சைடும் தண்ணி இருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப ஊறி போய் நல்லா இருக்காது கேக் சாப்பிடும்போது. அதே சமயத்தில் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேக் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ சுகர் சிரப்போ இல்லை தண்ணி நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் போட்டு